Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்திரநாதன். Cloning vectorsனா அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும் அதுதான் இந்த வீடியோவில் கடகடன்னு பார்க்க போகிறோம். NCERT லைன் டு லைன் Biotechnology சாப்டரில். ஓகே, ஸோ ஒரு cloning vectorக்கு origin of replication இருக்கணுங்க. ஏன் ஓரி சைட் origin of replication இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபாரின் அந்த DNA, foreign gene or foreign DNA multiple copies எடுக்கும். ஓகே, this is a sequence அப்படிங்கிறது இங்கே DNA ஒரு ஜீனை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஒரு DNAவோட செக்மெண்ட் இல்லைனா ஒரு ஜீனை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதான் சீக்வன்ஸ் from where replication starts and any piece of DNA when linked to this sequence can be made to replicate within the host cell. என்ன சொல்கிறாங்க? This is a sequence of DNA. இந்த piece of DNA ஓட foreign DNA-வை கம்பைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட சேர்ந்து ஃபாரின் டிஎன்ஏவும் மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு குட்டி சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இருக்குது, இதுதான் ரெப்ளிகேஷனை தொடங்கி வைக்க போகுது. ஸோ ஃபாரின் டிஎன்ஏ தானாக மல்டிப்ளை ஆகாது. அப்போ அந்த ஃபாரின் டிஎன்ஏவை நீங்கள் இதோட கம்பைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மல்டிப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி வச்சதுன்னா ஃபாரின் டிஎன்ஏவும் சேர்ந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ தட் இஸ் வாட் கால்டு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஸோ ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது எ சீக்வன்ஸ், ஒரு குட்டி ஜீன் அந்த மாதிரி. This sequence is also responsible for controlling the copy number of the linked DNA. So இந்த லிங்க் பண்ண ஃபாரின் DNA எத்தனை காப்பி எடுக்கணுங்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிள் இந்த ஓரி ரீஜன் தான், origin of replication தான். So if one wants to recover many copies of the target DNA, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல, டார்கெட் டிஎன்ஏனாலும் ஃபாரின் டிஎன்ஏனாலும் எல்லாம் ஒன்று தாங்க. டார்கெட் டிஎன்ஏ, ஃபாரின் டிஎன்ஏ, ஏலியன் டிஎன்ஏ, டிஎன்ஏ டெம்ப்ளேட்டு எல்லாம் ஒன்று தான். இந்த ஓரி ரீஜனில் தான் இது எத்தனை காப்பி எடுக்கணுங்கிறது கண்ட்ரோல் பண்ணப்படுது. அதனால் அதிக காப்பி நம்பர் எடுக்கிற மாதிரியான ஓரி ரீஜனை நம்ம கம்பைன் பண்ணிடணும். ஸோ மெனி காப்பீஸ் ஆஃப் டார்கெட் டிஎன்ஏ it should be cloned in a vector whose origin supports high copy number. Origin of replication. So இந்த region வந்து high copy number, நிறைய copy cloning எடுக்கிறதுக்கு support பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஓரி region எடுத்துக்குங்க. That's it. So ஓரி region is very important. அது ஒரு DNA sequence தான். அதுதான் DNA-வை replicate, foreign DNA-வோ target DNA-வோ எல்லாம் ஒன்று தான். அதை replicate பண்ண ஹெல்ப் பண்ண போகுது. replication ஸ்டார்ட் பண்ணுற இடம் ஆரிஜின்னா ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அண்ட் எத்தனை காப்பி இது எடுக்கணுங்கிறது இதுதான் டிசைட் பண்ணும். அதனால் ஹை காப்பி நம்பர் உள்ள ஓரி சைட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், செலக்டபிள் மார்க்கர். அது என்ன சார் மார்க்கர்? நீங்கள் மார்க் பண்ணி வைப்பீங்க, என்னது அடையாளம் கண்டுபிடிக்கிறது. இப்போது நம்ம இந்த டார்கெட் ஆர் ஃபாரின் டிஎன்ஏ ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே போயிருச்சா போகலையா? போனால் தான் அது நமக்கு யூஸ், போகலைன்னா யூஸ்லெஸ். அப்போது எந்த ஹோஸ்ட் செல்லாம் ஃபாரின் ஆர் டார்கெட் டிஎன்ஏ இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி தனியாக பிரித்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் செலக்டபிள் மார்க்கர். இன் அடிஷன் டு ஓரி, த வெக்டர் ரெக்வயர்ஸ் அ செலக்டபிள் மார்க்கர். வெக்டர்னால் யாருங்க? பிளாஸ்மிட், எக்ஸ்ட்ரா சர்க்குலர் குரோமோசோமல் டிஎன்ஏ பிளாஸ்மிட் தான் செலக்டபிள் மார்க்கர், விச் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபையிங் and eliminating the non-recombinants or non-transformants and selectively permitting the growth of the transformants. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டிரான்ஸ்ஃபார்மண்ட் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்த செல்லு, நான் டிரான்ஸ்ஃபார்மண்ட் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்காத செல்லு. என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள், ஒரு பாக்டீரியா இருக்குது. இந்த பாக்டீரியாவில் நார்மலாக அதோட குரோமோசோம் இருக்குது. இதில் நீங்கள் இந்த ஃபாரின் டிஎன்ஏவை உள்ளே போடுறீங்க. ஓகேங்களா? ஃபாரின் டிஎன்ஏ உள்ளே வந்துருச்சு, வெக்டரோட வந்துருச்சு. இன்னொரு பாக்டீரியாவும் இருக்குது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பாக்டீரியா வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவாங்க. இதுலேயும் இன்னொரு ஃபாரின் டிஎன்ஏவை போட ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் போகலை. அப்போது இது நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ், இது டிரான்ஸ்ஃபார்மன்ட்னா செல்ஸ் விச் ஹாவ் ஃபாரின் டிஎன்ஏ. நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ்னா ஃபாரின் டிஎன்ஏ இல்லாதவங்க. ஃபாரின் டிஎன்ஏ இருக்குன்னா இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டர் வரும், இதுக்கு எந்த கேரக்டர் வராது, பழசு மாதிரியே தான் இருக்கும். இது நமக்கு வேண்டாம், இவங்க தான் வேணும். ஸோ அதனால் நம்ம டிரான்ஸ்ஃபார்மன்ஸை மட்டும் வளர்க்கணும், நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸை எலிமினேட் பண்ணணும். அதுக்கு செலக்டபிள் மார்க்கர்ஸ் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? சரி, டிரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் எ ப்ரொசீஜர் த்ரூ விச் எ பீஸ் ஆஃப் டிஎன்ஏ, டார்கெட் டிஎன்ஏ ஆர் ஃபாரின் டிஎன்ஏ, ஓகேங்களா, a piece of DNA is introduced in a host bacterium. You will study the process in subsequent section. ஸோ எப்படி அதை வந்து நம்ம ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை உள்ளே வந்து என்ட்ரு பண்ண போகிறோம், ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே போட போகிறோம் அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த செஷனில் படிப்போம் இந்த புக்லேயே.
Normally, the gene encoding resistance to antibiotics such as ampicillin, chloramphenicol, tetracycline or kanamycin etc. are considered useful selectable markers for E. coli. E. coliக்கு வேற எந்த பாக்டீரியாவும் கிடையாது. ஸோ E. coliக்கு selectable markers ampicillin, chloramphenicol, tetracycline or kanamycin. இந்த நாலுக்கும் எகெயின்ஸ்டாக இருக்க ஜீன். இந்த நாலு கிடையாது. ampicillinக்கு எகெயின்ஸ்டாக இருக்க ஜீன், chloramphenicalக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறது, tetracycline or kanamycinக்கு எகெயின்ஸ்டாக இருக்க ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் தான் E. coliக்கு செலக்டபிள் மார்க்கராக இருக்க போகுது. The normal E. coli cells do not carry resistance against any of these antibiotics. சார் இப்போ ஓகே, இந்த ampicillin, chloramphenicol, tetracycline or kanamycinக்கு எகெயின்ஸ்டாக இருக்க ஜீனை E. coliக்குள்ளே வச்சு அனுப்பிடுவீங்க. இப்போ எப்படி டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் அண்ட் நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, இது ரெண்டு E. coliன்னு வச்சுக்கோங்க. இதில் ampicillin ரெசிஸ்டன்ஸ் ஜீனை வச்சு அனுப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே அவர் போகல, ஃபாரின் டிஎன்ஏவோட தான் அது கம்பைண்டாக இருக்குது. எது? ampicillin ரெசிஸ்டன்ட் ஜீன். இவங்களுக்குள்ளே போகல. இப்போ என்ன பண்ணுவான் மனுஷன்? ampicillinனை போடுவான். ampicillin இஸ் அன் ஆன்டிபயோட்டிக். அந்த ஆன்டிபயோட்டிக் E. coliயை கொன்றும். இதுக்குள்ளே ஃபாரின் ஜீனும் இல்லை, ஃபாரின் ஜீனோட இருக்கக்கூடிய ampicillin ரெசிஸ்டன்ஸும் கிடையாது. இந்த பாக்டீரியா மர்கையா செத்து போயிடும். இதில் ஃபாரின் ஜீனோட சேர்ந்து ஆன்டிபயோட்டிக் எகெயின்ஸ்டாக, அதாவது ampicillinக்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஜீன் இருக்குது. ஸோ தட் இந்த பாக்டீரியா, இந்த E. coli இதை சர்வைவ் பண்ணி வளரும். அப்போது நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்க E. coli ampicillinல வளருதுன்னா அது டிரான்ஸ்ஃபார்மன், ஃபாரின் டிஎன்ஏவோட இருக்குது. செத்து போச்சுன்னா அதில் ஃபாரின் டிஎன்ஏ இல்லை. இதுதான் செலக்டபிள் மார்க்கர். வேலை முடிஞ்சிச்சு. குளோனிங் சைட்ஸ். ஸோ குளோனிங் சைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இன் ஆர்டர் டு லிங்க் த டிஎன்ஏ, ஏலியன் டிஎன்ஏனா நமக்கு தெரியணும் ஃபாரின் டிஎன்ஏ தான் ஏலியன் டிஎன்ஏ. The vector needs to have very few, preferably single recognition site. இந்த cloning site வந்து ஒரு சைட் தான் இருக்கணும். more than one site இருந்தால் என்ன ஆகும்? இங்கே பாருங்கள், ரெக்கக்னிஷன் சைட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஏஏடிடிங்கிற ரீஜன் இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன், டிடிஏஏ இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ். இதே இங்கேயும் இருக்குன்னு வச்சுங்க, ஏஏடிடிஏஏ, திருப்பி இங்கேயும் ஏஏடிடிஏஏ. இப்போ நம்ம போடுற பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அதோட ரெக்கக்னிஷன் சைட் எதுனா ஏதோ போய் கட் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி இந்த ரீஜனை ஃபுல்லாக கட் பண்ணிச்சுன்னா பிளாஸ்மிட் 3 பீஸாக போய் சல்லியாக போய் யூஸ்லெஸ்ஸாக போயிடும். இப்போது பிளாஸ்மிட் இப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பிளாஸ்மிட்டில் எந்த இடத்துல ஃபாரின் டிஎன்ஏவை சேர்க்க போகிறோமோ அந்த இடம் மட்டும் ஓப்பன் ஆகணும். அப்போ தான் ஃபாரின் டிஎன்ஏ சமத்தாக வந்து இது கூட ஒரு ஏலியன் டிஎன்ஏ வந்து சமத்தாக வந்து இங்கே ஜாயின் பண்ணோம். 3 பீஸு 4 பீஸுன்னு இப்படி கட்டாகி போணுச்சுன்னா ஃபாரின் டிஎன்ஏ ஜாயின் பண்ணுறதோட பிளாஸ்மிட் ஒன்றும் இல்லாமல் போயிருமே. அதனால் ஒரு சிங்கிள் ரெக்கக்னிஷன் சைட் இருக்கிறது தான் அட்வைசபிள் ஃபார் த காமன்லி யூஸ்டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ப்ரெசன்ஸ் ஆஃப் மோர் தென் ஒன் ரெக்கக்னிஷன் சைட். ரெக்கக்னிஷன் சைட்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போய் கட் பண்ணுற இடங்க. within the vectorங்கிறது plasmid will generate several fragments, நிறைய பீஸாக கட் பண்ணி விட்டுரும், which will complicate the gene cloning. ஸோ ஜீன் cloning காம்ப்ளிகேட் பண்ணிடும். திருப்பி எல்லா பீஸையும் ஒட்டணுமே, பெரிய தலைவலியாக போயிடும். அதனால் சிங்கிள் ரெக்கக்னிஷன் சைட்டோட இருக்கிறது அட்வைசபிள். The ligation of alien DNA is carried out at a restriction site present in one of the antibiotic resistant gene. இந்த இடத்துல இருந்து பாருங்க, இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த இடத்துல இருந்து PBR 322 இது வந்து தனியாக படிப்போம். இதில் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க. இப்போது இதில் பாருங்கள், இங்கே ஒரு பிங்க் இருக்குது, இங்கே ஒரு பிங்க் இருக்குது. இந்த பிங்க் வந்து ampicillin ரெசிஸ்டன்ட் ஜீன், இந்த பிங்க் வந்து டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன். ஓகேங்களா? அதை தான் இவங்க சொல்கிறாங்க லிகேஷன் ஆஃப் ஏலியன் டிஎன்ஏ. ஏலியன் டிஎன்ஏங்கிறது ஃபாரின் டிஎன்ஏ, லிகேஷன்னா வந்து ஜாயின் பண்ணுறது இஸ் கேரிட் அவுட் அட் ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் சைட். ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து கட் பண்ணுற இடம். ரெக்கக்னிஷன் சைட்னாலும் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும், ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்னாலும் ஒன்று தான், சேம் தான், மறந்துடாதீங்க. கட் பண்ணுற இடம் அவ்வளோதான். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் ப்ரெசன்ட் இன், ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டுங்கிறது இங்கே என்னென்ன இருக்குது, PST1 இந்த இடத்த கட் பண்ண போது, PVU1 இந்த இடத்த கட் பண்ணும், BAMH1 இந்த இடத்த கட் பண்ணும், SAL1 இந்த இடத்த ஹெச் பண்ணும்.
என்ன சார் எல்லாம் பேர் எழுதியிருக்கீங்க, அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் அந்த பாக்டீரியாவிலேருந்து பிரித்து எடுத்தது. எப்படி நாமன்க்ளேச்சர் வைக்கிறோம்லாம் சொல்லியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஜீனஸோட ஃபர்ஸ்ட் நேம், ஏஎம்ங்கிறது ஸ்பீசிஸோட செகண்ட் அண்ட் தேர்ட் லெட்டர். ஜீனஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பி, ஏஎம்ங்கிறது ஸ்பீசிஸோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர், ஹெச்ங்கிறது வெரைட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுனால BAMH1 அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமுக்கு பேர் வச்சுருக்காங்க, பாக்டீரியாலேருந்து எடுத்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் லிகேட் ஜாயின்னு அர்த்தம் எ ஃபாரின் டிஎன்ஏ அட் BAMH1. BAMH1 இருக்கிற இடத்துல நான் ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை கொண்டு வந்து லிகேட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல லிகேட் பண்ணியாச்சு. திஸ் இஸ் ஃபாரின் டிஎன்ஏ. இப்போ நல்லா கவனிச்சுக்கணும், இந்த இடத்துல ஃபாரின் டிஎன்ஏங்கிறது சீக்வன்ஸாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருந்துச்சு. AMPRனா ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன், டெட்ராசைக்ளின் ஆர்னா டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன். இப்போது டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீனை என்ன பண்ணிட்டீங்க, ரெண்டாக கட் பண்ணி தனித்தனியாக பிரிச்சுட்டீங்க, ஒரு கேப்பை ஏற்படுத்திட்டீங்க. ஸோ இந்த ஜீனை உடச்சி நடுவில் இன்னொரு ஃபாரின் டிஎன்ஏவை கொண்டு வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. இந்த ஜீனை உடச்சிட்டதுனால அந்த ஜீன் ஃபங்க்ஷன்லெஸ்ஸாக போயிடும். ஸோ BAMH1லையோ SAL1லையோ நீங்கள் ஃபாரின் டிஎன்ஏவை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா டெட்ராசைக்ளிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இன்ஆக்டிவேட் ஆகிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே இங்கே கொண்டு வந்து PST1லையோ PVU1லையோ கொண்டு வந்து ஃபாரின் டிஎன்ஏவை லிகேட் பண்ணிங்கன்னா ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இன்ஆக்டிவேட் ஆகிடும். அப்போது எங்கே வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்குது அது ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே எதுவுமே ஜாயின் பண்ணலைன்னா இது ஆக்டிவாக இருக்குது, ஏன்னா ஜீன் டிஸ்டர்ப் ஆகலை. இந்த ஜீன் ஆக்டிவாக இருக்குது, இதில் இடையில கொண்டு வந்து சொருவிட்டாங்க ஏலியன் டிஎன்ஏவை. அப்போது இந்த ஜீன் வட்டஞ்சி கேப் விழுந்து போச்சு, இடையில ஒருத்தர் வந்துட்டார். ஸோ அந்த ஜீன் வந்து மீனிங்லெஸ்ஸாக மாறிடுது. ஸோ அப்போ அந்த ஜீன் வந்து ஃபங்க்ஷன்லெஸ். இது டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இவங்க சொல்லியிருக்க லைன் படி. ஸோ BAMH1 சைட்டில் ஆஃப் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இன் த வெக்டார் PBR322 வெக்டார். இது வந்து ஆர்டிஃபிஷியல் பிளாஸ்மிட், கன்ஸ்ட்ரக்டட் பிளாஸ்மிட். The recombinant plasmid will lose tetracycline resistance due to insertion of foreign DNA but can still be selected out from non-recombinants once by plating the transformants on tetracycline containing medium. The transformants growing on ampicillin containing medium are then transferred on the medium containing tetracycline. The recombinants will grow in ampicillin of foreign DNA but can still be selected out from non-recombinants once plating in the transformants on the tetracycline containing medium. The transformants growing on ampicillin containing medium are then transferred on a medium containing tetracycline. The recombinants will grow in ampicillin containing medium but not on that containing tetracycline, but non-recombinants will grow on the medium containing both the antibiotics. இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இன் திஸ் கேஸ் ஒன் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் ஹெல்ப்ஸ் இன் செலக்டிங் த டிரான்ஸ்ஃபார்மன்ஸ், whereas the other antibiotic resistant genes gets inactivated due to insertion of alien DNA and helps in selection of recombinants. இந்த இடத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். PBR322 இப்படி இருந்துச்சு, அதில் இங்கே டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருந்துச்சு, இந்த இடத்துல ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருந்துச்சு. சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை கொண்டு வந்து இங்கே இன்சர்ட் பண்ணி விட்டுறாங்க. இப்போது இதை 2 டைப்ஸ் ஆஃப் பிளேட்டிங் பண்ணுவாங்க. ஒரு பிளேட்டில் மீடியம் கண்டெய்னிங் ஆம்பிசிலின், மீடியம் கண்டெய்னிங் ஆம்பிசிலின். அனதர் ஒன்ல டெட்ராசைக்ளின் கண்டெய்னிங் மீடியம், medium containing ampicillin antibiotic, another medium containing tetracycline. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ampicillin resistant gene, ampicillinக்கு against ஆன gene ஆக்டிவாக இருக்குது. அப்போ இதில் வளரும், இதில் போட்டால் இது வளரும். இப்போ ஆம்பிசிலினில் வளருது, இதை திருப்பி டெட்ராசைக்ளினில் போடுறோம். டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் பிரேக் ஆனதுனால இன்ஆக்டிவேட் ஆகிடுச்சு, இது வளராது. எப்படி நம்ம டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கிற இடத்துல ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை வச்சுட்டு இதை நிறைய காப்பீஸ் எடுத்துருவோம். நிறைய காப்பீஸ் எடுத்து இதில் ஆம்பிசிலினில் ஃபஸ்ட்டு வைப்பாங்க. ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் டிஸ்டர்ப் ஆகலை, வளரும்.
டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீனில் வைப்பாங்க. டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் அந்த ரீஜனில் தான் நம்ம ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் அந்த டெட்ராசைக்ளிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இன்ஆக்டிவேட் ஆகிடுச்சு, அதனால் இங்கே வளராது. இப்படி வச்சு இது ரீகாமினண்ட்டாக நான் ரீகாமினண்ட்டான்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஆம்பிசிலினில் வளருது, டெட்ராசைக்ளினில் வளரல, அப்போது இது ரீகாமினன்ஸ். ஏன்னா டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீனில் போய் ஃபாரின் டிஎன்ஏ உட்காந்து டெட்ராசைக்ளிக் ரெசிஸ்டன்ட் ஜீனை இன்ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. இது ஒரு ரீகாமினன்ட் டிரான்ஸ்ஃபார்மன்ட். ஓகே, ரெண்டுலேயுமே வளர்ந்துச்சுன்னா, இங்கேயும் வளருது இங்கேயும் வளருதுன்னா ஃபாரின் டிஎன்ஏ போய் பைண்ட் ஆகலை. டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் ஆக்டிவாக இருக்கணும்னா ஃபாரின் டிஎன்ஏ போய் அதை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கக்கூடாது. அப்போ ரெண்டுலேயுமே வளருதுன்னா அவங்களாம் நான் ரீகாமினன்ட்ஸ். இந்த மாதிரி இதை நம்ம ஃபாலோ பண்ணி ரீகாமினன்ஸ் அண்ட் நான் ரீகாமினன்ஸை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் செலக்டபிள் மார்க்கர். எது? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் PBR 322 இருக்குது. ஸோ தட் இது உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும். பட் இதில் ஒரு பெரிய பிரச்சனை, செலெக்ஷன் ஆஃப் ரீகாமினன்ஸ் டியூ டு இன்ஆக்டிவேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் இஸ் அ கம்பர்சம் ப்ரொசீஜர். ரொம்ப லாங் ப்ரொசீஜர், இட் வில் டேக் செவரல் டைம். ரொம்ப பெரிய இழுன்னு இழுக்கிற ஒரு ப்ரொசீஜர், நிறைய வேலை வைக்கும். Because it requires simultaneous plating on two plates having different antibiotics. ஏன்னா இது ரீகாமினண்ட்டாக நான் ரீகாமினண்ட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆம்பிசிலின்லேயும் போடணும், டெட்ராசைக்ளின்லேயும் போடணும். ஒரே சமயத்தில் 2 பிளேட்டை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் செக் பண்ணணும். அதனால் இது ஒரு இழுத்தடிக்கிற ப்ராசஸ். Therefore, alternative selectable markers have been developed which differentiate recombinants from non-recombinants. அதாவது ரீகாமினன்ஸ்னால் ஃபாரின் டிஎன்ஏ இருக்குது, நான் ரீகாமினன்ஸ்னால் ஃபாரின் டிஎன்ஏ இல்லை. On the basis of their ability to produce color in the presence of chromogenic substrate. In this, a recombinant DNA, rDNA na enna artham, vector plus foreign DNA, is inserted with the coding sequence of an enzyme beta galactosidase. இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போது ஒரு வெக்டார், இந்த வெக்டாரில் ஒரு ஜீனை இன்சர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ஜீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜீன் வந்து பீட்டா கேலக்டோசிடேஸை சிந்தசிஸ் பண்ணுற, இந்த என்சைமை சிந்தசிஸ் பண்ணுற ஜீன். ஓகேங்களா? அவ்வளோதான். வெக்டாரில் பீட்டா கேலக்டோசிடேஸை சிந்தசிஸ் பண்ணுற ஜீனை இன்சர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, this results into inactivation of gene for synthesis of this enzyme, so which is referred to as insertional inactivation. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல கோடிங் சீக்வன்ஸில் வந்து நம்ம பீட்டா கேலக்டோசிடேஸை சிந்தசிஸ் பண்ணுற ஜீனை வச்சுருக்கீங்க. இந்த இடத்துல ஃபாரின் டிஎன்ஏ வந்து பைண்ட் ஆகும்போது இந்த பீட்டா கேலக்டோசிடேஸை சிந்தசிஸ் பண்ணுற ஜீனை இன்ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இன்சர்ட்டுங்கிறவங்க இப்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, இன்சர்ட்னு நிறைய இடத்துல வரும் இந்த பார்ட்டில், சப்டாபிக்கில். இன்சர்ட்னா ஃபாரின் டிஎன்ஏ தான், ஃபாரின் டிஎன்ஏ. ஓகேங்களா? ஸோ ஃபாரின் டிஎன்ஏ வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம் பண்ணுற ஜீனை இன்ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த presence of chromogenic substrate gives blue colored colonies if the plasmid in the bacteria does not have an insert. இன்சர்ட்னா ஃபாரின் டிஎன்ஏ. ஸோ ஃபாரின் டிஎன்ஏ இல்லை அப்படின்னா பீட்டா கேலக்டோசிடேஸை சிந்தசிஸ் பண்ணுற ஜீன் ஆக்டிவாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து இங்கே பாக்டீரியா வந்து ப்ளூ கலரை கொடுக்கும் வித்தவுட் ஃபாரின் டிஎன்ஏ. presence of insert results into insertional inactivation. இன்சர்ஷனல்னா ஃபாரின் டிஎன்ஏ தான் இன்சர்ட் பண்ணுறோம், அதான் இன்சர்ஷனல். அது வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ் சிந்தசிஸ் பண்ணுற ஜீனை இன்ஆக்டிவேட் பண்ணுது, அதான் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் of the beta galactosidase gene. And the colonies do not produce any color. These are identified as recombinant colonies. So இப்போ என்ன சொல்கிறாங்க, நார்மல் ஒரு பிளாஸ்மிட், அதில் நீங்கள் பீட்டா கேலக்டோசிடேஸை சிந்தசிஸ் பண்ணுற ஜீனை வச்சுட்டீங்க. இதை நீங்கள் வளர்க்கும் போது இட் வில் கிவ்ஸ் குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட் போடுங்க, ப்ளூ கலரை கொடுக்கும். ஓகேங்களா? அதே இதில் ஃபாரின் டிஎன்ஏ வந்தாச்சு, ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ் சிந்தசிஸ் பண்ணுற ஜீனை இன்ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. ஸோ இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். இதை ஒரு மீடியத்தில் போடுங்க, நோ கலர்.
ஸோ கலர் வராதது ரீகாமினன்ட். ஏன்னா ஃபாரின் டிஎன்ஏ இருக்குது. ஃபாரின் டிஎன்ஏ இருந்தால் தான் ரீகாமினன்ஸ். ஓகேங்களா? கலர் வந்துருச்சு, இது நான் ரீகாமினன்ட். இதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பயனும் இல்லை நான் ரீகாமினன்ட்டில். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இதில் நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம்? இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் தான் இதுலேயும் PBR 322லையும். இங்கே வந்து ஃபாரின் டிஎன்ஏ BAMH1ல ஃபாரின் டிஎன்ஏவை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா டெட்ராசைக்ளிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இன்ஆக்டிவேட் ஆகுது. இன்சர்ட் யாருன்னா ஃபாரின் டிஎன்ஏ. இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் தான் இங்கேயும் நடக்குது. ஸோ ஃபாரின் டிஎன்ஏ ஆல்ரெடி ஒரு சீக்வன்ஸை மார்க்கராக வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் எகெயின்ஸ்டாக இருக்கலாம், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனாக இருக்கலாம், அல்லது குரோமோஜெனிக் அதாவது கலர் ப்ரொடியூசிங் ஜீனாக இருக்கலாம். அந்த பீட்டா கேலக்டோசிடேஸை சிந்தசிஸ் பண்ணுற ஜீன் அதுதான் அந்த கலர் ப்ரொடியூசிங் ஜீன் அப்படிங்கிறோம். ஸோ அதில் போய் ஃபாரின் டிஎன்ஏ உட்காந்து அந்த ஜீனை இன்ஆக்டிவேட் பண்ணிவிடும். அதுதான் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த டாபிக் க்ளோனிங் வெக்டர்ஸ். க்ளோனிங் வெக்டர்ஸ்க்கு அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது வெக்டர்ஸ் ஃபார் க்ளோனிங் ஜீன்ஸ் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.